வணக்கம் ஸ்குவாட். நாங்கள் இப்போ நிற்கிற இடம் வந்து பண்டத்தெரிப்பு கேம் வந்துருக்கிறோம்டா. இன்றைக்கி பனங்கிழங்கு பிடுங்கி அவிச்சு சாப்பிட போகிறோம். வாங்க இன்றைக்கி எப்படி பனங்கிழங்கு பிடுங்குறன்றதையும் அவிக்கிறன்றதையும் பார்ப்போம். உண்மையில் இது ஒரு நல்ல ஒரு திண்ணை வந்து ரோட்டால் போன வழியில் இருந்து ஒரு விளைப்பாரிட்டு போகிறோம். ஓகே, பனங்கிழங்கு கிண்டுறதுக்கு காணிக்கு வந்துட்டோம். வாங்க போய் கிண்டுவோம். கைவர்மன் ஒரு பக்கத்தால் தொடங்குவோமோ இல்லைன்னா எல்லாத்தையும் மேலே நடக்கிறது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு தான் போகணும். இங்கடா கிழங்கு காணல. ஓகே, வெட்டியரமாக ஒரு கிழங்கு. இதுதான் கிழங்கு. முதலாவது கிழங்கு எடுத்த உடனே பாத்திக்கு மேலே போடணும்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் a stupid social convention, so don't follow that, but I follow. ILDS கிழங்கு கிழங்கு ஞாபகம் இருக்கிறாங்க. பார்த்துட்டீங்களா? ஐட்டம் இப்போ தான் வருது. கிளாங்கடா டே. மரமா இல்லாட்டி பழந்துச்சு உரும்புடா. ஒரு 5 கிலோ இருக்கும் அதுக்குள்ள கூடவா குறைவா? இது கடிச்சா பெருசா விஷயமா இருந்துச்சு. எந்த பக்கத்தில் இருந்து ஆரம்பித்தாலும் பிரச்சனையாகவே இருக்கேன். அங்கால எறிவா எங்கே அடுத்தது ஏதாவது கடிச்சு தின்னு போகணும். ஆனால் இவ்வளோ காணும் தானே 4 பேருக்கு இல்லையா? ஓகே, நாங்கள் வந்து பனங்கிழங்கு ஓரளவுக்கு பிடுங்கிட்டோம், அரைவாசிக்கிட்ட. இப்போ இதை வந்து வெட்டி அவிக்கிறதுக்குரிய வேலையை செய்ய போகிறோம். பனம் பாத்தி வந்து கைவர்மன்ட்டு இருந்து குத்தையை கெடுத்துக்கிறோம். வீட்டை அடி விழுதோ சரியா எல்லாம் மாறிக்கி மாதிரி இருந்துச்சு, ஆனால் கொடுக்க இல்லை. ஓகே, வெற்றிகரமாக பனங்கிழங்கெல்லாம் பிடுங்கிட்டோம், கொண்டு அவிக்க போகிறோம். ஆனால் கொஞ்சம் டயர்டாகிட்டோம். கொஞ்சம் ஹெவி வேலை நினைச்ச மாதிரி இல்லை, கொஞ்சம் கஷ்டமான இல்லை. அது என்ன சுகமான வேலை இருக்குது. மம்பட்டி ஒரு கடத்துனா இருத்தட்டி எல்லாம் முன்ன மாதிரி இல்லை. வேற ஒரு இடங்க இல்லை தண்ணியை வடியில் விடுங்க. ஓகே, பனங்கிழங்கு அவிச்சிட்டோம். அடுத்து துவைச்சி சாப்பிட போகிறோம்.
பனங்கிழங்கு துவையலுக்கு தும்பெல்லாம் வடிவாக சீவி வாந்து எடுத்து போட்டு தான் அப்போ தான் சாப்பிட வந்து ஈஸியாக இருக்கும். தும்போட போட்டோம்னா அந்த குழஞ்சும் வராது, சாப்பிட கேம் வந்து அரியன மாதிரி இருக்குது. வளமையாக நாங்கள் அவிச்சு போட்டு தான் நோம்பலாக சாப்பிட்றாங்க. அப்படியும் சாப்பிடலாம். துவைச்சி சாப்பிட்டோம்னா உண்மையில நல்ல கேரசாரமாக நல்லா இருக்கும். அதுக்கு தான் வினகட்டு துவைச்சி கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் வந்து பனங்கிழங்கு துவையல் செய்ய போகிறோம். அதுக்கு முதலாவது உப்பு கொஞ்சம் போடுறோம். அடுத்தது மிளகு, இதை முதல்ல வடிவாக இடித்து தூளாக்க போகிறோம். அடுத்து கொஞ்சம் சின்ன வெங்காயம், அடுத்தது தேங்காய் பூ கொஞ்சம், அடுத்தது தும்பு வாந்து வச்சுக்கிற பனங்கிழங்க இதோட சேர்த்து இடித்தோம்னா துவையல் ரெடி. துவையல் வந்து ரெடி ஆகிடுது. கடைசியாக கொஞ்சம் வெங்காயத்தையும் போட்டு இடித்து போட்டு இறக்குவோம் இல்லை எடுப்போம். வடிவடிக்கும் ஓகே. பனங்கிழங்கு துவையல் ரெடி ஆகிடுது. இது உண்மையில நல்ல ஒரு சத்தான சாப்பாடு. நீங்களும் செய்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது டேஸ்ட் பண்ணி எல்லாம் உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல தேவையில்லை. ஏன்னா சாப்பிட்ட ஆட்களுக்கு இந்த அனுபவம் தெரியும். சாப்பிடாத ஆட்கள் உண்மையிலேயே ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம், எங்கேயாவது கடையில் விற்கல விலையெல்லாம் பேசி கீசி வாங்காதீங்க. அது பிடுங்குற சரியான கஷ்டமான வேலை. அவன் சொல்கிற விலைக்கு ஓமன்னு சொல்லி வாங்கிட்டு போங்க. ஏன்னா சத்தான சாப்பாடு. அதில் உண்மையில் அது பிடுங்கி அவிக்கிறன்றது உண்மையில கஷ்டமான வேலை. ஏன்னா நாங்கள் இன்றைக்கி அதை ஃபீல் பண்ணாங்க. ஓகே, நாங்கள் எல்லாருமா போய் நல்லா களைஞ்சிட்டோம். இதில் ஒரு பிடியும் ஒரு பிளேண்டியும் அடித்தோம்னா வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். അടിപൊളിയാണോ? അതെ